ஈஷா கோயில் குட்டியாக பார்க்கலாமா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாங்கள் இன்றைக்கி வந்து அருள்மிகு ஸ்ரீ அனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோயில் வந்திருக்கோம் அனந்தமங்கலத்தில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணர் ஸ்டாச்சு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோமாதாலாம் இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு. அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வைகுண்ட பெருமாளை பார்த்தோம். வைகுண்ட பெருமாளில் வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. படிக்கட்டு ஏறி மேலே போகும்போது நம்ம சிவனை வந்து நம்ம பார்த்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தார். ஓகேங்களா. அவர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மன் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா. ஆனந்தவல்லி அம்மா இருந்தாங்க. ரொம்ப ப்ரெசண்ட்டாக அழகாக இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியெலாம் வரலாறை பற்றி கேட்கும்போது அந்த கோயிலோட வரலாறு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பாதாள விநாயகர், கோல்டில் தான் இருக்காங்க அவங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தார். ஆக்சுவலாக மேலே நம்ம என்ன வேண்டணுமோ சிவன்கிட்ட, அதுவே வந்து நம்ம கீழே இவர்கிட்ட வேண்டும்போது கண்டிப்பாக அது நடக்கும்ன்றதை சொன்னாங்க. அவருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் வந்து இருந்தாங்க ஸ்டாச்சுவாக. ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அதை சாமியை சேவிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பவளமல்லி செடி பார்த்துருந்தோம். இந்த கிளைமேட்க்கு செம்ம க்யூட்டாக ப்ரெசண்ட்டாகவே ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. என்னோடய ஃப்ரெண்ட் இன்றைக்கி சுப்புலக்ஷ்மியோட பர்த்டே ஆக்சுவலாக, அதுக்காக தான் நாங்கள் கோவிலுக்கு வந்திருந்தோம். இப்போ இங்கே பாருங்கள், குட்டி ஈஷா கோவில் உங்களுக்கே பார்க்குற மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தெரியுது அவங்களுக்கும். ரொம்ப நீட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு பிளேஸு. ஆக்சுவலாக பிக்ஸ் நிறைய எடுத்திருந்தோம். ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு. இது அடிக்கடிக்கு வரணுமோ அந்த மாதிரி தோணுச்சு. கண்டிப்பாக நான் ஜெய்யும் இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வருவேன். ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நீங்களும் கோவில் விசிட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.